அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோழங்குர்ணி கிராமத்தில் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பாதையை சரி பண்ணி கொடுத்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு 21 வருஷம் கழிச்சு அவங்க அவங்களுடைய கோயிலை விமர்சையாக இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி 35 கிராமத்துக்கு மேல இருக்கிற மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய கோயில் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. விமர்சையாக கொண்டாடப்படுறது கிட்டத்தட்ட 800 வருஷமா இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை அவங்களோட பாரம்பரிய வழக்கப்படி 800 வருஷத்துக்கு மேல அவங்க இந்த மாதிரியான இதே கோயில் திருவிழா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 21 வருஷமா அந்த கோயில் நடக்கல. ஸோ இப்போ நம்ம அந்த பாதையை சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னைக்கு விவசாயம் கொண்டாடினாங்க. கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால அவங்களோட ஏன்னா அவங்க ஒரு வித்தியாசமான இதில் நல்லபடியாக இன்னைக்கு பெரிய அளவில் கோயில் நடைபெறுது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மக்களோட இருந்து கோயில் விழாவில் பங்கெடுத்துருக்கோம். உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஏன்னா மக்களுக்கு தேவை இன்னைக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமை, அவங்க பின்பற்ற பாரம்பரியம், அவங்க என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு தலைமுறையாக அவங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதுலேயே அந்த நடைமுறையிலேயே அங்கங்கே தடை ஏற்படுது. அவங்க இப்போ 800 வருஷத்துக்கு மேலே அவங்களுடைய நடைமுறையை அவங்க 21 வருஷமா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையே இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலே ஏற்பட்டதுன்னா ரொம்ப வியப்பான விஷயம் தான். தமிழ்நாட்டிலே மதுரை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள பக்கத்தில் ஒரு 20 வருஷமா அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அது ஒரு அவங்களுக்கு உரிமை இருந்தும் போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு அந்த சூழ்நிலை கூட நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்ற ஒரு விஷயம் இங்கேயே இருக்கு. அப்போ இன்னும் உள்ள கிராம அளவில் இன்னும் முன்னுக்குள்ளெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நம்ம யூகிக்க முடியுது. கண்டிப்பா எங்கெல்லாம் பொதுமக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவையோ அவங்களுக்கு எங்க உரிமை இருக்கோ அது அனைத்தும் அவங்களுடைய உரிமைகள். மீண்டும் நாங்க என்ன சொல்றோம்னா, இது மக்களுடைய அரசு, இது இங்க பொதுமக்களுடைய அரசு. அவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த முதல்வர் அண்ணன் விஜயோட அரசு, அது அவங்களுடைய அரசு தான். அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களே அவங்களுக்கு தேவையான உரிமை, அவங்களுக்கு தேவையான அரசு, அவங்களுக்கு தேவையான செய்யறதுக்கு தான் அந்த அரசு இருக்கு. வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை கூட ஒரு நிறுவனம் அவங்க பின்னாடி போறக்கூடிய அரசியல் தலைவர்கள் முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்க பின்னாடி போற எம்எல்ஏ, அவங்களுக்கு பின்னாடி போற அமைச்சர், அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இருந்திருக்காங்க. மதுரையிலே இப்படி இருக்கு, ஒரு சிட்டிக்குள்ளேயே இப்படி இருக்கு. ஸோ அப்போ இன்னும் கிராமங்கள்ல மற்ற இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் எங்க இல்லீகல் குவாரி இருக்கு, இல்லீகல் மைன்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளவு தூரம் மக்கள் பல வருஷம் 25 வருஷமா போராடி ஒரு குவாரியை நிப்பாட்ட முடியாது, நம்ம நிப்பாட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தடை செய்ய வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம். அவங்களுக்கு கெடுதல் செஞ்சோம், அவங்களுக்கு ஒரு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சோம், நம்ம இங்கே வேற எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்படுத்த முயற்சி செய்யப்படுது. கண்டிப்பா இந்த விழாவில் பங்கேற்றதுல மிகுந்த சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வாக்களித்ததற்கு அவங்களுடைய அரசுன்றதை அவங்க உணர்றதுக்கான தருணமா இருக்கு. நேற்றைய தினம் பட்ஜெட் குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை கூட நடந்தது. பட்ஜெட்ல புதிய வரவு எது இருக்கா, மக்களுக்கு ஏதாவது ரொட்டீனா இருக்கிற ஒரு அமைச்சரவை கூட்டம் தான். அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரொட்டீனா இருக்கிற அமைச்சரவை கூட்டம் தான். ஸோ அதில் உள்ளே எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்னும் பின்னாடி பட்ஜெட் முடிவான பிறகு வரவு செலவு கணக்கில் பற்றின விவரங்கள் தான் நாங்கள் முடிவுகள் எல்லாமே பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது வரலாம். அமைச்சரவையில் என்ன மனுஷன் முதலமைச்சர் அறிவுறுத்தினாரு? பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தவிர்த்து யாரும் போகக்கூடாது, ரீல்ஸ் போடக்கூடாது. முதல்வர் நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கெல்லாம் சொல்ற விஷயம், எந்த தவறும் செய்யக்கூடாது, மக்களுக்கான சேவை மட்டுமே செய்ய வேண்டும். மக்கள் தான் இங்க எஜமானது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. எந்த லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, எந்த தவறும் செய்து வரக்கூடாது, மக்களுக்கு எதிரான எதையும் செய்யக்கூடாது. இது நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்ல சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்வருடைய ப்ரையாரிட்டி, முதல்வருடைய கன்சர்ன், முதல்வர் சொல்ல வர்ற விஷயம் தவறு செய்யக்கூடாது, எந்த லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, கிளீன் கவர்மெண்ட்டுங்கிறது தான் முதல்வருடைய முதலாவது குறிக்கோளா இருக்கு. அதை நோக்கி தான் எல்லாம் பயணிக்கிறோம். இதுல எப்பவும் அந்த முதல்வர் சொன்ன அந்த அமைச்சரை கூட்டத்தில் பிரதானமாக முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அதான் சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை எதுவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கா சார்? இதெல்லாம் பட்ஜெட்ல பின்னாடி முடிவெடுத்த பிறகு தெரியும். அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் இங்க அரசியல் வேண்டாம், தொடர்ந்து கோயில் வச்சு அரசியல் வேண்டாம், கோயில் வச்சு அரசியல் வேண்டாம். நம்ம